ரோல் கலப்பை 700 வாழை ஜேசிபி பிடுங்கியாச்சுங்க. அந்த உரம் பார்த்தீங்களா, ஜேசிபி பிடுங்கி பூரா பொலி மேலே எடுத்து போட்டுடுது. சும்மா இருக்கிற பொலி தானே, அவ்வளோதான். போட்டு ஜேசிபி பிடுங்கியாச்சு. பின்னாடியே ரொட்டேட் பாருங்கள், இந்த கலப்பை க்ளீனாக ஒரு 1.25 1.5 அடி இறங்கும். ரொட்டேட் கலப்பை பார்த்தீங்களா, நேற்ற பிடுங்குச்சு. கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் தப்பில்லை. அதான் அந்த உரம் இந்த உரம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இந்த கலப்பை இப்படி தான், ஒரே சைடு மேடு பள்ளமே வராது. இந்த கலப்பையில் புல் டிஸ்க் மாதிரியே வெட்டுது. கடைசியில் குறுக்க இந்த ஓரத்தில் வெட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பறிக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 1.25 அடி அளந்து பார்த்தேன். நல்ல பாகம் இல்லை, கொஞ்சம் ஈரமாக போச்சு. இல்லாட்டி இன்னும் கூட ஒரு 2 இன்ச்சு இறங்கலாம். வழுக்குப்பறை வண்டி அரியன்னு சொல்லி மதுக்கரை பக்கம் வழுக்குப்பறை அருமையாக இருக்குது. ஒரு காட்டை ஒரு மகிச்ச மாதிரி பார்த்தீங்களா, எவ்வளவு தூரம் போகுதுன்னு நல்லா பாருங்க. இந்த படிக்காது எவ்வளவு தூரம் ஆழம் போயிருக்கு. மேட்டாக எத்தனை பதவில் இருந்தாலும் சரி, இந்த வாழைக்காடு ரொட்டா வெட்டியோ கிரிப்பரோ போட்டு வெட்டினால் கிட்டத்தட்ட 15 முதல் 20,000 ரூபா ஆகான காடு வந்து வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது. மறுபடியும் 3 மாதம் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், ஜேசிபி விட்டு பண்ணதுனால காடு அப்படியே கண்ணாடியாட்டு இருக்குது, ஒன்றும் கிடையாது. இன்னும் இந்த டிராக்டர் வெட்டியாச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வாழை போடுறதா, வெங்காயம் நடுறதா, தக்காளி நடுறதா, நாளைக்கே ரோட்டா வெட்டி விட்டு ஒரு வெட்டலாம். வெட்டி கிளீனாக இந்த மாதிரி பண்ணிட்டா எவ்வளவோ காசு மிச்சம். இந்த 700 வாழை வெட்டி மட்டும் நிலத்தோடு எரியிருக்கு 18,000 ரூபா கேட்டாங்க பாரு. ஜேசிபிக்கு 7 ரூபா, இதுக்கு ஒரு 4 ரூபா, எல்லா ஜோலியுமே முடிஞ்சுது. ஆனால் மறுபடியும் அந்த கட்டையை நாங்கள் வெட்டணும். 18,000 ரூபா கொடுத்தாலும் பத்தாது. மறுபடியும் அந்த கட்டையை நாங்கள் தோண்டணும், இல்லாட்டி அது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அது எக்ஸ்ட்ரா காசு. கொஞ்சம் மாற்று யோசிச்சனால இப்போ இது எவ்வளவோ எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஏக்கரா 4 மணி நேரத்துக்குள்ளே வெட்டுது. இது காடு மட்டும் சவனாக இருந்தால் இந்த டிராக்டரு ஒரு ஏக்கராவுக்கு 3.5 to 4 மணி நேரம் தான். இப்போ நான் புள்ளி விவரமான கணக்கு போட்டிருக்கேன், வந்திருக்குது. ஒரு வாழை, ஒரு கட்டை, ஒரு கண்ணு தலையாது. என்ன காரணம்னா ஜேசிபி 1.5 அடி பறித்து பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் பெரிய பக்கெட்டில் கொண்டு போய் அந்த ஓரம் இந்த ஓரம் தள்ளிக்குது. இது பூரா பொலி சும்மா தான் இருக்குது. என்ன மாடாக வச்சுருக்கிற மேவுமே இருக்குது, ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா, பளிச்சுன்னு தள்ளியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் இதை ஓட்டி முடிஞ்சிடும். அடுத்த காட்டுக்கு போய்க்கலாம். நன்றி, வணக்கம்.